எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்கள். இருந்து பார்க்கலாம் சக்கு சக்கு செடியாக இருக்குது. ஆனால் அதுதான் இங்கே கிட்ட இருக்க தென்னை ஹைட்டில் இருக்கும். நான் வந்து இது வரைக்கும் பர்சனலாகவே சொல்கிறேன், நான் மலை ஏறினது கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இந்தமாரி தூரத்துலேருந்து பார்ப்பேன். நான் போன வீச்சு அப்படி நானும் வீச்சு பக்கத்து. சரி வீடியோ நான் போனேன்னா குற்றாலம் நான் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் போனது எனக்கு ரொம்ப லாங். நாங்கள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அது வந்து திருநெல்வேலி அப்போ ஆசைப்பட்டேன். வேளாங்கண்ணி நாங்கள் மேக்ஸிமம் போயிருக்கோம். வேளாங்கண்ணி போயிருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிருக்கோம். ஆமாம், அது ரொம்ப கிட்ட. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றுறவர். கொடைக்கானல் போவார், திருநெல்வேலி. அதாவது எப்படி சொல்கிறேன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் சுற்றினா ஏதாவது சுற்றுலா போகணும். இப்போ இதுதான் ராமேஸ்வரம் ரீசெண்டாக போயிட்டு வந்தார்ல. ஆமாம், இப்போ இனிமேல் அடுத்த பிளான் என்ன பார்த்தீங்கன்னா காசி போகிறது தான். கொடைக்கானல் ஏன்னா நான் இப்போ 12th படிக்கிறதுனால என்னால் இதெல்லாம் வர முடியாது. வில் பி ட்ரை, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் வந்து ஜலகம்பாறைக்கு பர்சனலாக போயிருக்கேன். ஃபஸ்ட்டு போன நீர்வீழ்ச்சி அதுதான் ஜலகம்பாறை. அங்கே நல்லா தான் இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு அதாவது பெஸ்ட் இஸ் பெஸ்ட்டுங்கிற மாரி எனக்கு அது பிடிச்சிருச்சு. இவர் வந்து எப்படி தெரியுமா காய்ஸ், ஸ்ரீரங்கம், இவர் திருச்சி, நான் வந்து ஜெயங்கொண்டம். திருச்சி பக்கத்தில் இருக்க ஊர், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு அவர் போனதில்லை அடிக்கடி. பக்கத்தில் இருக்க ஊருக்கே அவர் போனதில்லை. இதில் கொடைக்கானல் ஊட்டி போகணுன்னு ஆசை வேறு. போயிருக்கீங்களா? இன்னும் சேலம் வரல காட்சி, ஏதோ சாமியாக போகிறோங்கிறாரு. சாமியாட்டம். பஸ்ஸில் நாங்கள் 2 பேரும் தண்ணி சீட்டில் நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். 50 கிலோமீட்டர் கொடுப்பா. தண்ணி சீட்டில் நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நாங்கள் தண்ணி சீட்டில் உட்காந்துருக்கோம். சரி அமைதியாக இருங்க காய்ஸ், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம பேசுகிறதுலாம் கேட்போம். அமைதியாக இருக்கு, அமைதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிறது தான் கேட்போம். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. காட்ட ட்ரை பண்ணுறேன். சோலார் கட்டலடா சாமியா பிறகு இப்போ தானே சொன்னார். அதுதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ நம்ம கத்தி பேசலாங்க. நம்ம பேசுறது யாருக்கும் அவ்வளோ கேட்காது. கத்தி பேசலாம். ஆமாம், இவர் திங்கவே மாட்டார். ப்ராயர் வைக்கிறாங்க. சிக்கன்னா போடுவார் காய்ஸ். சிரிக்கிறான் பாருங்க. ஆமாம், ஆக்சுவலி சேலத்துக்கு போனால் ஒரு வேளை சேலத்துக்கு போய் மதியம் டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 12 ஆகிடுச்சு. சேலம் போகிறது மேக்ஸிமம் 1 ஆகிடும் நினைக்கிறேன். சரி 12 ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் மெய்யப்பனுங்கிற ஒரு இது சூப்பராக இருக்கும். சிக்கன் ரைஸ் காலையிலேயே போடுவாங்க. சிக்கன் ரைஸ் அதனால் நல்லாயிருக்கும். மெய்யப்பன் ஹோட்டல் சேலம் தும்லா வந்து சேலம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மெய்யப்பன் ஹோட்டல் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம போக வந்து டைம் இல்லை. இப்போ கூட இந்த ஊரில் இன்னும் 1 நாள் 2 நாள் இருந்துட்டு வரணும்னு தோணுது. ஆனால் ஸ்கூலு டைமில் வந்திருக்கோம். அதான் ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா மலையில் ஏறி இறங்கணுன்னா 2 நாள் ஆகிடுமா. டிரைவர் அண்ணா அவர் தாங்க. கண்டக்டர் நம்ம இது கொஞ்சம் ரொம்ப கிட்டே இருக்குதுங்க. நம்ம நார்மலாகவே காட்டலாம். அது கிட்டே இருக்குது கொஞ்சம். பட் இதெல்லாம் ஒரு பெரிய மலை இல்லை, அவ்வளோதான். ஒரு அதாவது செதுக்கியே இருக்காது. நீங்கள் மதுரை சைட் போனீங்கன்னா இதோட சூப்பரான அதாவது யானை மலை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனி யானை மலை அது யானை ஷேப்பில் இருக்கும். அதனால ஆனால் அந்த மதுரை சைடு அப்படி போனீங்கன்னா ஒரு சின்ன கல் அம்மா பெரிய பாறையை தாங்கி இருக்கும். அது நாங்கள் போகும்போது பார்த்தோம். குழந்தைங்களை இப்போ எங்கள் தாத்தா சொன்னார், இது நான் 1 வயசில் இருக்கும்போது பார்த்தது. இன்னும் அந்த கல்லை தாங்கியிருக்கு. இந்த கல் எப்போ உருளுதோ அதாவது அந்த கல் தான் வச்சுக்கோங்க. அது உருண்டு வந்து இந்த ரோடே இழிச்சிடும். அந்த அது பாருங்கள் நல்லா இருக்குது. யாரும் படுத்துக்கிற மாரி இருக்குது அந்த மலை. ஏங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே காணும் காய்ஸ். எல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அவங்க லாஸ்ட் சீட் வந்து உட்காந்துருக்காங்க.
நாங்கள் டிரைவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீட்லேருந்து உட்காந்துருக்கோம். அதுவும் இவனால். நான் லாஸ்ட் சீட் தான் போய் உட்காந்தேன். இவன் தான் என் கூட வந்து உட்காருனோடனே அத்தையும் வந்து உட்காந்துக்கோனாங்க. அதனால நானும் இன்னும் இங்கே உட்காந்துட்டோம். ஆமால எனக்கு வருத்தம்னா இந்த பயணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அது எனக்கு வருத்தமாக சேலம் வரையும் ஒன்றா வருவோம். அதுக்கப்புறம் இவன் திருச்சி ஆகிடுவான். நான் விருத்தாச்சனை ஏறி எங்கள் அத்தையை விட்டு ஜெயங்கொண்ட போயிடுவோம். கொஞ்ச நேரம் தான் இன்னும் இந்த பயணம் தொடரும். அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அந்த ஒரு சின்ன ஜேர்க்கில் இந்த மாதிரி ஜாலியாக வீடியோ எடுத்துக்கலாம். அதனால நாங்கள் வந்திருக்கோம். வீட்டில் போய் எல்லாத்தையும் லவர்ஸ்லாம் போகிறாங்களாம். அவருக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கான். ஆனால் வயசு 12 தான் ஆகுதான். ஒய் அதாவது ஒய் என்கிற நீ எஸ்திகா இந்த வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ எஸ்திகான்னு பேர் வேறு சொல்லிட்டேனே. ஏய் டெலிட் பண்ண முடியாதா? இரு அம்மா அம்மா நான் எஸ்திகான்னு பூசன் நம்பர்ஸ் சொன்னான். எஸ்திகான்னு சொல்லி அந்த பொண்ணை வச்சு பூசன் நம்பர்ஸ் எல்லாம் பூசன் நம்பிக்கிட்டே இருக்கான். எஸ்திகா என்னடா ராமசாமியா? எஸ்திகா ராமசாமி இப்படி போட்டு அப்பாட மாட்ட மாத்தானா? எஸ்திகா ராமசாமி அதாவது பூஷனோட ஆள். இல்லைங்க பிரபாவோட ஃப்ரெண்டு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு யார் இல்லைன்னு. பிரபாவோட எஸ்திகா ராமசாமி அவன் ஒரு பாய் தான். ஆனால் முன்னாடி எஸ்திகா வந்துச்சு. அந்த எஸ்திகா இல்லைங்க ஏன்னா ஒரு எஸ்திகான்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம். அது ஃபீலிங்ஸ் உண்டாயிடுச்சு. வந்துச்சே ஃபீலிங்ஸ். போயிட்டு பாருங்க. மழை நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம திருவண்ணாமலை சைடு நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். பாருங்க பெரிய பெரிய மலை எப்படி உருவாடுச்சுன்னு அந்த இது எனக்கு காலைல பார்த்தீங்கன்னா காலைல 2 பேர் பார்த்தீங்கன்னா உப்புமா தான் சாப்பிட்டோம். நான் வடவை தொட்டுக்கிட்டேன். ஒன்றுமே தொட்டுல வெறும் உப்புமா தேங்காய் சின்னி தான் சாப்பிட்டான். இப்போ இருக்கிற பசங்க இந்த சிக்கன் ரைஸை நினச்சாலே ஐயோ சிக்கன் ரைஸ் இவன் வச்சுக்கிட்டோம். நீ சிக்கன் ரைஸ் வாங்கிக்கோ. பொரோட்டா சிக்கன் சால் நான் வாங்கிக்கிறேன். நான் ஒரு பொரோட்டா தரேன், நீ கொஞ்சம் சிக்கன் ரைஸ் தான். பொரோட்டா சிக்கன் சொல்லணும். ஐயோ நான் ஒன்று சொல்கிறேன். கீழே இருக்க எப்படி மழை வந்து உருவாருச்சுன்னா கீழே இருக்க அந்த குழம்பு தட்டு எரிமலை குழம்பு தட்டு அந்த எரிமலை வெடிச்சு இந்த மாதிரி மலையில உருவாயிருக்கு. நம்பிதான் ஆகணும், நம்பணும். இவர் வந்து படிப்ஸ் டாப்பர். அதனால இவர் வந்து அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு. மக்கள் நீங்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கனாலும் ஏற்றுக்கணும். 7ஆவதான் படிக்கிறேன். எவ்வளோ அறிவு இருக்குன்னு பாருங்க. இந்த பானம் 5ஆவதுலேருந்து வருது. இவர் 7ஆவதுல தான் கற்றுக்கிட்டார். இல்லை 7ஆவதுல தான் வருது. அப்படியே 7ஆவது தான் படிக்கிறேன். இந்த இது திருச்சி எங்கள் அத்தை பையன் ஒருத்தன் வெளில நிற்கிறான். அவனை காட்டுறேன். போய் உட்காந்துட்டான். அவன் கரெக்டாக போய் உட்காந்துட்டான். கரெக்டாக வீடியோ எடுக்கிறான். கரெக்டாக மலைக்கோட்டை பார்த்துருக்கீங்களா கைஸ்? அதுவும் அந்த மாதிரி தான் உருவானுச்சு. அது ஒரு எரிமலை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் ஊர் திருச்சி. நம்பர் ஒன் சொல்ல முடியாது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லலாம். என் ஸ்கூல் ட்ரிப் கூட திருச்சி தான் கூட்டு போனாங்க. மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், ஜலகம்பாறை இல்லை மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், அங்கே ஒரு இது இருக்குது புது காவேரி, கொம்பு, அம்மா மண்டபம், பல இது இருக்குது. ஆனால் இவன் அங்கே போனது அவ்வளோதான். போயிருக்கான். எல்லாம் ஒரு லிமிட் தான். நம்ம ஊர் பக்கத்தில் தான் நிறைய கொண்டு ஃபேமஸ். ஒரு 500க்கு மேலே நான் போயிருப்பாங்க. இவன் இருக்கானே இது கொடைக்கானல் ஊட்டினும் கலந்து போட்டுருப்பான். இங்கே பாருங்க. அதுவும் இல்லாமல் அந்த இது நம்ம ஆள் பிரபா இருக்கார்ல வந்தார் அன்றைக்கி ஒரு நாள். புதுத்தெரு அம்மா மட்டும் புதுத்தெருன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஃபயர் ஆஃபீஸ் புதுசாக பெருசாக கட்டினாங்க. வந்தார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். பிரபா கட்டினா 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தார். நான் தான் பார்க்கல போல அவரை. 3 மாதம் இல்லைங்க, 3 வருஷம். ஓ 3 வருஷம் ஆச்சா வந்து அங்கே நீங்கள்? ஓ 3 வருஷம் ஆச்சா? இது நாங்கள் பாறை காட்டுறோம். சூப்பராக டிரைவர் ஒன்றுமே தரலங்க. இந்த டிரைவர் எல்லாத்தையும் முறையிட்டாருங்க. சூப்பராக இருக்கு. மறந்துனா வருங்க. ஒரு அண்ணன் இதெல்லாம் விற்கிறாங்க பல நேரத்தில் விட்டு வெயில் நேரத்தில் பாருங்க. சரி காய்ஸ், நாங்கள் சேலம் இறங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். 38 டிகிரி வெயில். அதனால வீட்டில் எல்லாம் இருங்க.
கொஞ்சம் வெளில போகாதீங்க. வெளில போயிட்டே இருக்காதீங்க. காலைல 10 மணி சேலம் இறங்கி 2 பேர் பிரிவோம். அவர் பிரிச்சு போயிடுவார். நாங்கள் காசில் அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது. சேலம் இறங்கி ஒரு வேளை லஞ்ச் டின்னர் இருந்தால் அதையும் உங்களுக்கு நாங்கள் வீடியோ லாக்காக எடுத்து போகிறோம். அதையும் நீங்கள் ரசிங்க. டாட்டா. காலைல 10 மணிலேருந்து 12 மணி வரை விளையாண்டு மற்ற நேரம் உள்ளே போய் டிவி ஒர்க் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா பாருங்க. எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் எஜுகேஷன். கல்வி தான் உங்களை உயர்த்தும். நல்லா படிங்க காய்ஸ். அம்மா அப்பா யாராவது பாட்டிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஏதாவது நாங்கள் தவறாத விஷயங்கள் சொல்லி எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் எங்கள் படிப்பை பார்க்குறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. கொஞ்ச நேரம் விளையாடுங்க. விளையாடக்கூடாதுன்னு இல்லை இந்த இது. காய்ஸ் ரொம்ப கத்தி பேசினா எல்லாரும் பார்க்குறாங்க. டாட்டா பியூ Bye bye. சுத்தி மந்தான் பார்த்து லைக்காக போடுங்கய்யா.